நலம் தரும் இல்லம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்களிடம் சிலவற்றை பேச விரும்புகிறேன். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று, பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று பற்றி தான் நான் கூற விரும்புகிறேன். பிள்ளைகளுக்காக தான் பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் பிள்ளைகளை பற்றி நாம் யோசிப்பதே இல்லை. அவருக்காக தான் காலை எழுந்தவுடன் அங்கே வேலையில் போடுகிறோம், வீட்டுக்கு வருகிறோம். ஆனால் பிள்ளைகளை கவனிப்பதே இல்லை. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், என்ன பண்ணுறார்கள், எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள், எதை பற்றியும் நாம் சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை. முதலில் நாம் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், முதல் மார்க் எடுக்க வேண்டும், எல்லாத்திலும் முதல் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் பற்றி மட்டும்தான் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளை என்ன செய்கிறது, என்ன பண்ணி கொண்டிருக்கிறது. சில சமயம் நம் பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்துட்டால் நமக்கு மிகவும் கஷ்டமாகி விடுகிறது. ஏன்னா நம்ம இந்த காலத்தில் நாம் பெற்றுக்கொள்வது ஒரே ஒரு பிள்ளை தான், இல்லை என்றால் 2 தான். நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆகிவிட்டது, ஐயோ நம்ம பிள்ளை தவறான செயலுக்கு போய்விட்டானே என்று தான் அப்போதுதான் நம்ம மனம் வருந்துகிறோம். நம் பிள்ளைகளை பற்றி கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். நம் பார்வை என்னைக்கும் நம் பிள்ளைகள் மேலே தான் இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், நம் பிள்ளைகளிடம் நாம் பேச வேண்டும். நாம் 1 மணி நேரமாவது நம் பிள்ளைகளுக்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் பிள்ளைகள் நம் தாய் தந்தை நமக்காக நேரத்தை ஒதுக்கி, இவ்வளோ கஷ்டத்திலும் நமக்கு நேரத்தை ஒதுக்கி நமக்காக கஷ்டப்பட்டு நம்மிடம் பேசுகிறார்கள். அவர்கள் மனதில் இருப்பதை பேசுவார்கள். அப்போதான் நமக்கு தெரியும் நம் பிள்ளை என்னென்ன செய்கிறது, எங்கு தவறு செய்கிறது என்பதை நம்மால் உணரவும் முடியும். ஆனால் நாம் எப்பொழுதும் நம் பிள்ளைகளை பற்றி யோசிப்போம். நாம் எப்பொழுதும் எப்படியாவது நம்ம பிள்ளையை முன்னுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். நம் பிள்ளையை நல்ல இடத்தில் உட்கார வைக்க வேண்டும். நம் பிள்ளை கை நிறையாக சம்பாதிக்க வேண்டும் மற்றும் தான் நாம் யோசிக்கிறோம். இல்லை, அப்படி யோசிக்கக்கூடாது. நம் பிள்ளை என்ன வேண்டும், எதற்காக, நம் பிள்ளை என்ன தவறு செய்கிறது, என்ன நல்லது செய்கிறது என்பதை பற்றி நாம் என்னைக்கும் நம்மளுடைய சிந்தனை என்னைக்கும் அதில் தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம் வீடு நலம் தரும் இல்லமாக என்னைக்கும் இருக்கும். நம் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பார்கள், நாமும் சந்தோஷமாக இருப்போம். நம் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று நம் பிள்ளைகள் நம்மிடம் கூறுவார்கள், நமக்கு என்ன தேவை என்று நாம் நம் பிள்ளைகளிடம் கூறுவோம். அப்பொழுது நம் பிள்ளைகள் நமக்காக வாழ்வார்கள், நாம் நம் பிள்ளைகளுக்காக வாழ்வோம். வணக்கம். நான் இனி ஷேர் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி, தேங்க்யூ, பாய்.